إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اعبدوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أعوذ بالله من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه. وقرن في بيوتكن ولا تبرجن تبرج الجاهلية الأولى وأقمنا الصلاة وآتينا الزكاة وأطعنا الله ورسوله إنما يريد الله ليذهب عنكم الرجس أهل البيت ويطهركم تطهيرا. وقال نبينا صلى الله عليه وسلم: لا يحبك إلا مؤمن ولا يبغضك إلا منافق. وقال السلف الأمة: ونحب أهل البيت رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேர் அன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய திருப்பெயரை போற்றி புகழ்ந்தவனாக அவனால் எடுத்தறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடி நம்மளுடைய இறுதி தூதர் இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த நபி தோழர்கள் நபி தோழிகள் தாபஈன்கள் தாபஈன்கள் மார்க்க அறிஞர்கள் அல்லாஹுடைய இந்த ஜுமாவுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக குழுமி இருக்கின்ற நம் அனைவர் மீதும் அல்லாஹ் ரபுல் ஆலமீனுடைய அன்பும் பாசமும் நேசமும் மஹப்பத்தும் என்றென்றும் நின்று நிலவற்றுமாக நான் பிரார்த்தித்தவனாக குதுபாவினுடைய முதல் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த குதுபாவினுடைய ஆரம்பத்தில் அல்-அஹ்ஸாப் என்கின்ற அத்தியாயத்திலிருந்து ஒரு வசனம் உங்களுக்கு முன்னால் நான் ஓதி காண்பித்தேன். இந்த வசனத்தின் மூலமாக கண்ணியமிகு ரஹ்மான் நம்மளுடைய இரட்சகன் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த உம்மத்திற்கு இஸ்லாமிய சமுதாயத்திற்கு சொல்லக்கூடிய செய்தியில ஒன்று என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியர்கள் குறித்து அவர்களுடைய மனைவிமார்கள் சம்பந்தமாக அவர்களுடைய குடும்பத்தார்கள் சம்பந்தமாக பல சிறப்புகளை பல வசனங்களின் மூலமாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த வசனத்தில் சொல்லியிருக்கிறான். அப்படிப்பட்ட வசனங்களில் ஒன்றுதான் இந்த குதுபானுடைய துவக்கமாக அந்த வசனத்தை நாம் ஓதி காண்பித்தோம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், வக்கர்ன ஃபீ புயூத்திகுன்ன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியரே, நீங்கள் உங்களுடைய வீடுகளிலேயே இருங்கள், நீங்கள் உங்களுடைய வீடுகளிலே தங்கி இருங்கள்.
வலா தபருஜுன தபருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா. அறியாமை காலத்தில் அறியாமை கால பெண்மணிகள் அவர்களுடைய இல்லங்களிலிருந்து வீடுகளிலிருந்து வெளியேறி திரிந்ததை போல நீங்கள் திரிய வேண்டாம், வெளியேற வேண்டாம், உங்களுடைய வீடுகளிலே இருங்கள். வீடுகளில் இருந்து நீங்கள் செய்யக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, அகீம்ன ஸலா, தொழுகையை நிலைநாட்டுங்கள். ஆத்தீன ஜகா, ஜகாத்தை கொடுத்து வாருங்கள். அத்தியன அல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்விற்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்கள். இவை அனைத்தையும் செய்வதற்கான காரணம் என்ன அப்படின்னா, இன்னமா யுரீதுல்லாஹு லியுذஹிப அன்கும் ரிஜ்ஸ அஹ்லல் பைத். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தாரே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவியரே, இதை கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை தூய்மைப்படுத்துவதற்காக, ரிஜ்ஸ உங்களிடமிருந்து அசுத்தத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் போக்குவதற்காக, ஒழுக்க ரீதியான அசுத்தங்களை உங்களிடமிருந்து போக்குவதற்காக, வயுதஹீரக்கும் தத்ஹீரா, முழுமையாக உங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாடுகிறான், அல்லாஹ் விரும்புகிறான். எனவே நீங்கள் வீடுகளிலிருந்து கடமையான தொழுகைகளை, ஜக்காத்துகளை அல்லாஹ்விற்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு வாருங்கள் என அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தை பற்றி, அவர்களுடைய மனைவியரை பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, நாமெல்லாம் இப்பொழுது புனிதமிக்க மாதமாகிய அல்லாஹுடைய மாதங்களில் ஒன்றான முஹர்ரம் மாதத்தில் நம்ம இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றோம். முஹர்ரம் மாதம் சம்பந்தமாக இதற்கு முன் சில ஜுமாக்கள்ல பல உரைகளை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், பல விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த முஹர்ரம் மாதம் தொடர்பாக பல விஷயங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தமாகவும் அவர்களுடைய குடும்பத்தார் சம்பந்தமாகவும் பல விஷயங்கள் பேசப்படும். அதுல ஒன்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தின் சம்பந்தமாக இந்த ஜும்மாவுடைய உரையாக நாம் சில விஷயங்கள் பார்க்க இருக்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திற்கு அனுப்பிய தூதர்களாக இருந்தாலும் சரி, நபிமார்களாக இருந்தாலும் சரி, அந்த நபிமார்களுக்கு பின்னால், அந்த தூதர்களுக்கு பின்னால் அவர்களுடைய அந்த அழைப்பு பணியை, அவர்களுடைய அந்த தூதுத்துவத்தை மக்களுக்கு எத்தி வைக்கக்கூடிய அந்த ஒரு செயல்பாடுகள்ல, அந்த ஒரு வேலைகள்ல இருந்த அந்த நபிமார்களுக்கு மிக உறுதுணையாக இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவர்களுடைய குடும்பங்கள் தான், அவர்களுடைய பிள்ளைகள் தான், அவர்களுடைய மனைவியர்கள் தான். நிறைய நபிமார்களுடைய வாழ்க்கையில நாம இது போன்ற நிகழ்வுகளை நாம பார்த்திருப்போம். கண்ணியத்திற்குரியவர்கள், வெறுமனே நபிமார்கள் தூதர்களுக்கு மட்டுமின்றி ஒரு மனிதர் இந்த உலகத்துல நான் சாதிக்க வேண்டும், ஒரு விஷயத்தை நான் முடிவெடுத்திருக்கிறேன், இதை நான் செயல்படுத்த வேண்டும் என்று ஒரு மனிதர் எண்ணியிருக்கிறார் என்றால், அவருக்கு பின்னால் அவருடைய மனைவியோ அல்லது குடும்பமோ அல்லது பிள்ளைகள் இருக்கும் பட்சத்தில் அவர் கண்டிப்பான முறையில அவர் அதற்கான செயலை நல்ல முறையில செய்து முடிப்பார். அதுபோலவே நபிமார்கள் தூதர்களுடைய வாழ்க்கையிலும் அவர்களுடைய இந்த அழைப்பு பணியை மீண்டும் அழகிய முறையில மக்களுக்கு எடுத்து வைப்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுடைய மனைவிமார்கள் மூலமாக, அவர்களுடைய குடும்பங்கள் மூலமாக, அவர்களுடைய பிள்ளைகள் மூலமாக அவர்களுக்கு உதவிகளை செய்து கொண்டுதான் இருந்தான். சில நபிமார்கள், நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவியும் சரி, நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளையும் சரி காஃபிராக இருந்தார்கள், அவர்களுக்கு உறுதுணையாக இல்லை. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவியும் காஃபிராக தான் இருந்தார்கள், அவர்களுக்கு உறுதுணையாக இல்லை. இது போன்ற ஒரு சில நபிமார்களை தவிர்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திற்கு அனுப்பிய ஒட்டுமொத்த நபிமார்கள் தூதர்களுக்கும் உதவியாக அவர்களுடைய குடும்பத்தார்கள் இருந்தார்கள் என்பது வரலாற்று நமக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக தான் இருக்கின்றது. அதுபோல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நம்மளுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிஷன்ல, அவர்களுடைய அழைப்பு பணியில அவர்களுடைய குடும்பத்தார் அவர்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தார்கள்.
அவருடைய மனைவிமார்கள் அனைவருமே அவர்களுக்கு உதவிகளாக இருந்தார்கள். அவருடைய பிள்ளைகள் அவர்களுக்கு உதவியர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய சொந்தங்கள் அவர்களுக்கு உதவியாளர்களாக இருந்தார்கள். ஏன், அவர்களுடைய அடிமைகள் முதற்கொண்டு அவர்களுக்கு உதவியாளர்களாக இருந்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, மக்காவுடைய வாழ்க்கையில, மக்காவுடைய வரலாற்று அந்த பாடங்கள்ல பார்க்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 ஆண்டு மக்காவுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு நிகழ்வு தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லாவுல தொழுது கொண்டு இருக்கின்றார்கள். தொழுது கொண்டு இருக்கக்கூடிய அந்த சமயத்துல அபூ ஜஹல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜ்தா செய்யக்கூடிய அந்த தருணத்தை எதிர்பார்த்து ஒரு ஒட்டகத்தை, அறுக்கப்பட்ட ஒட்டகத்தினுடைய குடலை எடுத்து வர சொல்லி, ஒட்டகம் என்றால் பெரிதாக இருக்கக்கூடிய ஒரு உயிரினம், அதனுடைய குடல் மிகவும் கனமானதாக இருக்கும், பருமனாதாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு குடலை எடுத்து வர சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜ்தா செய்யக்கூடிய அந்த நேரத்துல அவர்களுடைய முதுகலை வைத்தான் போட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சஜ்தாவில இருந்து எந்திரிக்க முடியல. இந்த செய்தி அவர்களுடைய மகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு எட்டிய போது, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வேகமாக காபத்துல்லாவுக்கு வர்றாங்க. வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இருந்த அந்த குடலை எடுத்து அப்புறப்படுத்துகின்றார்கள். அங்க அனைத்து எதிரிகளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எதிரிகள் எல்லாம் காபத்துல்லாவுல இருக்கிறாங்க. காஃபிர்கள் எல்லாம் அங்கு இருக்கக்கூடிய சூழல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள், அருமை மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்து அந்த குடலை அப்புறப்படுத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஜ்தாவில இருந்து உயர்த்துறாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, இது போன்று பல வரலாற்று நிகழ்வுகளை நாம் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த செயல்பாடுகளுக்கு, அவர்களுடைய மிஷனை, அவருடைய அழைப்பு பணியை மக்களுக்கு எத்தி வைப்பதில் அவருடைய குடும்பத்தார்கள் நிறைய பங்கெடுத்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அதனால தான் கொள்கை ரீதியான, இஸ்லாமிய கொள்கை ரீதியான புத்தகங்கள்ல பார்க்கிறப்ப அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்துடைய கொள்கைகளை ஒன்று, அனைத்து கொள்கை ரீதியான புத்தகங்களிலும் இந்த ஒரு வாசகம் இடம்பெற்று இருக்கும். என்ன அப்படின்னா, வநுஹிப்பு அஹ்ல பைத்தி ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீது நாங்கள் நேசம் கொண்டோம், நாங்கள் நேசம் வைத்திருக்கிறோம் அப்படிங்கிறது தான் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத் நம்மளுடைய கொள்கை. அனைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்து குடும்பத்தார்கள் மீதும், அனைத்து உறவுகள் மீதும், மனைவியர்கள் மீதும், பிள்ளைகள் மீதும் நாம் நேசம் கொள்ள வேண்டும். இது ஈமான்ல ஒரு பகுதி. இஸ்லாமிய கொள்கைகள்ல ஒன்று, ஈமானிய விஷயங்கள்ல ஒரு விஷயம் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார் மீது நேசம் கொள்வது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார் அப்படின்னு பார்த்தா யார் யாரெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பங்கள், யாரை பற்றி அஹ்லுல் பைத் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இஸ்லாமிய அறிஞர்கள் தங்களுடைய புத்தகங்கள்ல பதிவு செய்கிறாங்க. யார் யாரெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம். அறிஞர்கள் பதிவு சொல்றப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பனு ஹாஷிம் அப்படிங்கிற குலத்தை சேர்ந்த அனைத்து நபர்களும், அதாவது இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட முஸ்லிமாக இருந்த பனு ஹாஷிமை சேர்ந்த அனைவருமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார். இதுல ஒரு நிபந்தனை நம்ம சொன்னோம். அந்த பனு ஹாஷிமை சேர்ந்த குலத்தில் இருக்கக்கூடிய நபர்கள்ல யார் யாரெல்லாம் முஸ்லிமாக மூமினாக இருந்தார்களோ அவர்கள் மட்டும்தான். காரணம் என்ன அப்படின்னா, பனு ஹாஷிம் அப்படிங்கிற குலத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொந்தங்களில் இரத்த உறவுகள்ல சிலர் காஃபிராகவும் இருந்தார்கள். அவர்களெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லுல் பைத் அவர்களுடைய குடும்பங்கள்ல வரமாட்டாங்க. உதாரணமாக அபூ ஜஹல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய தந்தை. இருந்தாலும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அகீதா ரீதியான, கொள்கை ரீதியான அந்த குடும்பங்கள்ல அவர்கள் வரமாட்டார்கள். காரணம், அவர் ஒரு காஃபிர்.
இப்போ பனு ஹாஷிமை அந்த குலத்தை சேர்ந்த யார் யாரெல்லாம் முஸ்லீமாக இருந்தார்களோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அல்லாஹ்வின் மீதும் நம்பிக்கை கொண்டு இஸ்லாத்தை ஏற்றார்களோ அவர்கள் மாத்திரமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தார். அவர்களை தவிர்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அனைத்து மனைவிமார்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தார். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அடிமைகளாக இருந்தவர்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தார்கள்ல வருவாங்க. இவர்கள் அனைவருமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தில் இருக்கிறவர்கள், அஹ்லுல் பைத் என்று சொல்லப்படக்கூடிய நபர்களுக்கு தகுதியானவர்கள், கண்ணியத்திற்குரியவர்களே. ஆனால் இஸ்லாமிய கொள்கைகளுக்கு மாற்றமாக குர்ஆனிலும் ஹதீஸையும் பின்பற்றாமல் அஹ்லு சுன்னா வல் ஜமாத்துடைய கொள்கைக்கு மாற்றமாக சில நபர்கள், சில கூட்டங்கள், சில ஒளிதவறிய கூட்டங்கள் எல்லாம் இந்த வரலாற்றில் வந்து கடந்து போயிருக்கின்றன, இன்னமும் இருக்கின்றன. ஷியாக்கள் போன்ற அந்த கூட்டங்கள் எல்லாம் முஸ்லிம்களை ஒளிதவர செய்யக்கூடிய அந்த வேலைகளில் தான் இன்னமும் பல ஆண்டுகளாக வந்து ஈடுபட்டு கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களுடைய கொள்கைகளை வந்து பார்க்கிறப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பங்கள் அப்படின்னு பார்த்தால் வெறும் 5 பேர் மட்டும்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பம் அப்படின்னா வெறும் 5 பேர் மட்டும்தான். ஏன்னா ஷியாக்களுடைய கொள்கைகளுடைய புத்தகங்களை நம்ம வந்து பார்க்கிறோம். யார் அந்த 5 பேர்? முதலாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த 5 பேர் மட்டும்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பம் அப்படிங்கிற அந்த ஒரு கொள்கையில இருக்கிறார். இது முழுக்க முழுக்க தவறானது. காரணம் என்ன? அவர்களுடைய ஒரு கருத்து, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல நஜ்ரான் அப்படிங்கிற இடத்துல இருந்து சில கிறிஸ்தவர்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல வர்றாங்க. வந்து அவர்களிடத்துல சொல்றாங்க, நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமாக விவாதம் செய்ய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல விளக்கம் பெறுவதற்காக வர்றாங்க. அந்த வந்த தருணத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஆதாரங்களை எடுத்து காட்டுறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அடியான், அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட ஒரு தூதர் அப்படிங்கிற பல வசனங்களை, பல ஆயத்துக்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆதாரங்களை எடுத்து காட்டிய பின்பும் கூட அவர்கள் வந்து என்ன செய்யல, நம்பிக்கை கொள்ளல. நஜ்ரான் மக்கள் கிறிஸ்தவர்கள் இப்ப இறுதியாக ஒரு முடிவுக்கு வர்றாங்க. என்ன அப்படின்னா, முபாஹலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சேலஞ்சு. முபாஹலாங்கிற ஒரு சேலஞ்ச். என்ன முபாஹலா அப்படின்னா, அதாவது ஆதாரங்களை, இஸ்லாமிய ஆதாரங்களை எடுத்து காட்டிய பின்பும் அதை நம்பிக்கை கொள்ளவில்லை அப்படின்னா, யார் சத்தியத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வை சாட்சியாக வைத்து, யார் பொய்யில் இருக்கின்றார்களோ, அசத்தியத்தில் இருக்கின்றார்களோ அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் அப்படிங்கிற அந்த ஒரு செயல். மக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க அப்படியே, அதுக்கு வந்த கிறிஸ்தவர்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த முபாஹலா அப்படிங்கிற அந்த ஒரு சேலஞ்சுக்கு தயாராகிறாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த முபாஹலாங்கிற அந்த ஒரு வசனத்தை வந்து இறக்குகின்றான். தஆலவ் நதுஉ அபுனாஅனா வ அபுனாஅக்கும், உங்களுடைய பிள்ளைகளையும் அழைத்து வாருங்கள், நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளையும் அழைத்து வருகிறோம். உங்களுடைய மனைவியரையும் அழைத்து வாருங்கள், நாங்கள் எங்களுடைய மனைவியையும் அழைத்து வருகிறோம். நீங்களும் வாருங்கள், நாங்களும் வருகிறோம். அல்லாஹ்வுடைய சாபத்தை அலல் காதிபீன், யார் பொய்யில் இருக்கிறார்களோ, அசத்தியத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபத்தை ஏற்படுத்துவோம். அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வோம், அவர்கள் மீது சாபம் உண்டாக வேண்டும் என்று. இப்போ கிறிஸ்தவர்கள் இதை பார்த்துவிட்டு அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இப்போ எல்லாரையும் கூட்டிட்டு வரணும் அப்படிங்கிறப்ப ஒரு போர்வையை வந்து கேட்கிறாங்க சஹாபாக்கள்கிட்ட. போர்வை கொடுக்கப்படுது. அந்த போர்வையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் யாரெல்லாம் அழைத்து வந்து அந்த போர்வையில் சேர்த்து கொள்றாங்க அப்படின்னா, அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, 4 பேரையும் அந்த போர்வையில் அழைத்து சேர்த்து கொண்டு ஹாஉலாஇ அஹ்லு பைத்தி, இவர்கள் என்னுடைய குடும்பத்தார் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஆனா
சில நேரங்களில் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆதாரம் கரெக்டாக இருக்கும், ஆனால் அதை ஆதாரத்தை எப்படி எடுக்க வேண்டும் என்கிற முறைதான் தவறாக இருக்கும். அதை தான் ஷியாக்கள் பண்ணாங்க. அவருடைய கொள்கையில அஹ்லுல் பைத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார் 5 பேர். அதற்கான காரணம் இந்த நிகழ்வு. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை நாமும் தான் ஏற்றுக்கொள்கிறோம். இவர்கள் அனைவருமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார் தான். ஆனால் இவர்கள் மட்டும்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, நாம் எந்த வசனத்தை கொண்டு இந்த குதுபாவை ஆரம்பித்தோமோ அந்த வசனத்தினுடைய இறுதியில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அஹ்லுல் பைத். அந்த அஹ்லுல் பைத்ங்கிற வார்த்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பயன்படுத்தியது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியர்களுக்கு. லியுத்ஹிப அன்கும் ரிஜ்ஸ அஹ்லல் பைத். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியரே, உங்களிடமிருந்து உங்களுடைய ஒழுக்க ரீதியான அசுத்தங்களை போக்குவதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாடுகிறான் அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தை அஹ்லுல் பைத்ங்கிற வார்த்தையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியருக்கு சொல்றான். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார் அப்படின்னு பார்க்கிறப்ப இவர்கள் அனைவருமே வருவாங்க. இந்த 5 பேரும் சேர்த்து 4 பேரும் சேர்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியர்களும் அவருடைய அடிமைகளும் அனைவருமே வரக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல நேரங்கள்ல பல இடங்கள்ல அவர்களுடைய குடும்பத்தாருடைய சிறப்பை பற்றி நிறைய பேசியிருக்கிறாங்க. ஒரு இடத்துல இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என் அருமை தோழர்களே, நான் எனக்கு பின்னால் 2 விஷயங்களை உங்களிடத்துல நான் விட்டு செல்கின்றேன். அதை நீங்கள் கடைபிடித்துக் கொள்ளுங்கள், எப்பொழுதுமே வழி தவற மாட்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன 2 விஷயங்களை பார்த்தீங்க அப்படின்னா, முதலாவதாக கிதாப் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதம் திருமறை குர்ஆன். திருமறை குர்ஆன் என்று சொன்னால் அதனுடைய விளக்கமாக இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவும் குர்ஆனும் ஹதீஸும் முதலாவது இடத்துல இருக்கிறது. இரண்டாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது அஹ்லு பைத்தி, என்னுடைய குடும்பத்தார். உதக்கிருக்கும் அஹ்ல பைத்தி, உதக்கிருக்கும் அஹ்ல பைத்தி, உதக்கிருக்கும் அஹ்ல பைத்தி, என்னுடைய குடும்பத்தார், என்னுடைய குடும்பத்தாரை நீங்கள் எப்பொழுதுமே நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 முறை தன்னுடைய குடும்பத்தாரை நினைவுபடுத்தினார். கண்ணியத்திற்குரியவர்களே, தனித்தனியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில தன்னுடைய குடும்பத்தாரை பற்றி சிறப்பித்து பேசியிருக்கின்றார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யுஹிப்புக இல்லா முஃமின். அலியே, மூமின் மட்டும்தான் உங்களை நேசிப்பான். உங்களை நேசிக்கக்கூடியவர் யாராக இருப்பார்? மூமினாக இருக்கக்கூடிய நபர் மட்டும்தான் அலியே உங்களை நேசிப்பார். ஒலா யுபகிதுக இல்லா முனாஃபிக், நயவஞ்சகன் மட்டும்தான் உங்களை வெறுப்பான். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சஹாபியை யாரெல்லாம் வெறுப்பார்களோ அவர்கள் நயவஞ்சகர்கள் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்துல அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சிறப்பித்து பேசியிருக்கிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சய்யிதத்தா நிசாஇ அஹ்லி ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்துடைய பெண்களுக்கு நீங்கள் தான் தலைவியாக இருப்பீர்கள் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி சிறப்பித்து பேசியிருக்கிறார்கள். ஹசன் மற்றும் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சய்யிதா ஷபாபி அஹ்லில் ஜன்னா, சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களுக்கு இவர்கள் இருவருமே ஹசன் மற்றும் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலைவர்களாக இருப்பார்கள் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு சென்றிருக்கிறார்கள். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுகின்றார்கள், லஅல்லல்லாஹ் யுஸ்லிஹ பைன தாயிஃபத்தைனி அதீமத்தைனி மின் உம்மத்தி, என்னுடைய உம்மத்தை சேர்ந்த மிகப்பெரிய 2 படைகளுக்கு மத்தியில இந்த என்னுடைய பேரன் சமாதானம் செய்து வைப்பான் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி முன்னறிப்பை விட்டு சென்றார்கள்.
வரலாற்றுகளை நம்ம இதற்கு முன்னால் இருக்கக்கூடிய ஜும்மாக்கள்ல நம்ம வந்து இந்த சம்பவங்களை வந்து கேள்விப்பட்டு இருப்போம். நபி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறந்த பிறகு ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி பொறுப்புல, இஸ்லாமிய ஆட்சி பொறுப்புல தலைமை ஏற்றார்கள். 3 மாத காலங்கள் ஆட்சி நீடித்தது. ஆனால் மக்களுக்கு மத்தியில அப்துல்லா இப்னு உபை இப்னு அவர்களுடைய அந்த முனாஃபிக்குடைய நயவஞ்சகனுடைய சதித்திட்டத்தின் காரணமாக இஸ்லாமியர்களுக்கு மத்தியில பிளவு ஏற்பட்டது. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கூட்டத்தில் சில மனிதர்களும், இந்த பக்கம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கூட்டத்தில் சில மனிதர்களும் இந்த முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பிளவு இருப்பதை பார்த்த ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இது இப்படியே நீடித்தால் மேலும் மக்கள் மத்தியில குழப்பங்கள் நீடிக்கும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஒரு முடிவுக்கு வரும் பொழுது, நான் இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருந்து விலகிவிட்டால் இந்த இஸ்லாமியர்கள் மீண்டும் ஒன்று சேர்ந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல சென்று அவருடைய கையில பைஅத் செய்யறாங்க. இன்றிலிருந்து நான் உங்களை இந்த இஸ்லாமிய ஆட்சிக்கு தலைவராக, ஒரு கலீஃபாவாக நான் பைஅத் செய்கிறேன், தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய கையில பைஅத் செய்து அவருடைய ஆட்சியை அப்படியே விலகி கொள்றாங்க. மீண்டும் இஸ்லாமிய மக்கள் எல்லாம் அனைவருமே ஒன்று கூடுறாங்க. இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி முன்னறிவிப்பை வந்து விட்டு சென்று இருக்கின்றார்கள். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி ஒவ்வொரு அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தாரையுடைய சிறப்பை எடுத்து பார்க்கிறப்ப நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து வரலாற்றில் வந்து பதிவு செய்யப்படுது. அனைத்திற்கும் நாம் சொல்லக்கூடிய ஒரு பதில், ஆரம்பமாக சொன்ன ஒரு விஷயம்தான் அஹ்லு சுன்னா வல் ஜமாத் அவர்களுடைய கொள்கை, அதாவது இஸ்லாமியர்களுடைய கொள்கை. நம்மளுடைய கொள்கை என்ன அப்படின்னா, நுஹிப்பு அஹ்ல பைத்தி ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தார் மீது நேசம் கொள்வது ஈமானுடைய ஒரு பகுதியாக, இஸ்லாத்தினுடைய ஒரு பகுதியாக, மூமினுடைய பண்பாக, அவர்களுடைய கொள்கையாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தார் மீது அதிகம் நேசம் வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை கண்ணியமிகு ரஹ்மான் சொல்லக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் தந்தருள் புரிவானாக நான் பிரார்த்தித்து குதுபானுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம், அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, குதுபாவினுடைய முதல் உரையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தார் அவர்களுடைய சிறப்பு குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல இடங்களில் வந்து பேசி இருக்கின்றார்கள், பல நபிமொழிகளில் கூறியிருக்கின்றார்கள். அப்படிங்கிற சில விஷயங்களை, அவர்கள் மீது நேசம் வைப்பது ஈமானில் ஒரு பகுதி அப்படிங்கிற விஷயத்தை நாம் முதல் உரையில் வந்து பகிர்ந்தோம். இந்த இரண்டாவது குதுபாவில் அதனுடைய தொடர்ச்சியாக சில வழிதவறிய கூட்டங்களுடைய சில தவறான கொள்கைகள், இஸ்லாமிய கொள்கைகளுக்கு மாற்றமாக இருக்கக்கூடிய கொள்கைகள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய திருமறையிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய நபிமொழிகளிலும் இப்படிப்பட்ட கொள்கைகளை நமக்கு காட்டி தராத, நமக்கு சொல்லித்தராத சில கொள்கைகள் எல்லாம் சில கூட்டங்கள் வந்து பகிர்ந்து கொண்டு தான் இருக்கின்றன. சில விஷயங்கள் நம்ம வந்து இதில் வந்து சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறோம். அந்த ஷியாக்கள் இருக்கக்கூடிய அவர்களுடைய கொள்கைகளை பார்த்தோமேயானால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தார் மீது சில தவறான கண்ணோட்டங்கள், சில தவறான கொள்கைகள் குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக பார்க்கிறப்ப, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அதிகமாக போலக்கூடிய ஒரு நிலையில இருப்பாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, வரலாற்றில் அவர்களுடைய புத்தகங்கள், அக்கீதாவுடைய அவர்களுடைய கொள்கை புத்தகங்களில் பார்க்கிறப்ப, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வஹி செய்திய நபி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தான் கொடுத்து அனுப்பினான். அவரிடத்துல கொடுப்பதற்கு தான் கொடுத்து அனுப்பினான்.
ஆனால் தவறுதலாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அல்லாஹ்வுடைய வஹி செய்தியை கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. தவறான கொள்கைகள். இதற்காக எந்த விதமான ஆதாரங்களும் திருமறை குர்ஆன்லையும் ஹதீஸ்ல நம்ம பார்க்க முடியாது. அடுத்த ஒரு விஷயமாக பார்க்கிறப்ப உண்மையிலே அலி ரதியல்லாஹு அன்ஹு தான் இறைவன். அலி அப்படிங்கிற வார்த்தை இருக்குதுல, அல்லாஹ்வுடைய பெயர்கள்ல ஒன்று அலி, உயர்வானவன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உயர்வானவன். வானத்தில் இருக்கக்கூடிய அந்த உயர்வானவன் தான் அலி அப்படிங்கிற கீழே இந்த உலகத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா அலி ரதியல்லாஹு அன்ஹு தான் இறைவன் அப்படிங்கிற கொள்கையெல்லாம் இஸ்லாத்திற்கு மாற்றமான கொள்கையெல்லாம் பரப்பக்கூடிய நிலையில இருக்கிறாங்க. ஹிலாஃபத் ஆட்சி, இஸ்லாமிய ஆட்சி, அதற்கு முழுக்க முழுக்க தகுதியானவர்கள், முதல் ஹலீஃபாவாக இருக்க வேண்டியவர்கள் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான். ஆனால் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு, உமர் ரதியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவர்கள் மூவருமே அலி ரதியல்லாஹு அன்ஹு அவரிடமிருந்து ஹிலாஃபத் ஆட்சியை, இஸ்லாமிய ஆட்சியை அபகரித்து விட்டனர், பறித்து விட்டனர் அப்படிங்கிற கொள்கைகளெல்லாம் பரப்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இதெல்லாம் தாண்டி பல விஷயங்கள் அவர்களுடைய பாங்குகள்ல கேட்கிறப்ப எப்படிப்பட்ட பாங்கு எல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னா, அஷ்ஹது அன்ன அலியன் வசியு ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னு அந்த பாங்கல சொல்லி முடித்த பின்னால இந்த ஒரு வார்த்தையை அவர்களுடைய பாங்கல சேர்த்துக்குவாங்க. அஷ்ஹது, நான் சாட்சி அளிக்கிறேன், அன்ன அலியன், அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் வசியு ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அவர்கள் மூலமாக உபதேசம் செய்யப்பட்ட ஒரு நபர் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் சொல்லுவாங்க. குர்ஆனிலும் ஹதீஸிலும் இதற்கான எந்த விதமான ஆதாரங்களை நம்மால் பார்க்க முடியாது. எத்தனையோ நிறைய சஹாபாக்களை காஃபிர்கள் என்றும் இவர்கள் இறை நிராகரிப்பாளர்கள் அப்படிங்கிற அந்த விஷயத்தை எல்லாம் அவர்கள் பதிவு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தின் மீது நேசம் வைக்க வேண்டும். இது இஸ்லாமியர்களுடைய அகீதா கொள்கை, ஈமான்ல ஒரு பகுதி. ஆனால் இஸ்லாத்திற்கு புறம்பான அடிப்படையில், இஸ்லாத்திற்குடைய கொள்கைகளுக்கு மாற்றமாக இருக்கக்கூடிய அடிப்படையில் அதை கொண்டு போக வேண்டும். அப்படி அந்த அளவிற்கு அவர்களை நேசிக்க வேண்டும் அப்படின்னு இஸ்லாமிய மார்க்கம் எந்த இடங்களையும் நமக்கு சொல்லலை. அதனால்தான் இந்த முஹர்ரம் 10 கூட ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறந்த அந்த நாள் இன்று வரை இஸ்லாமிய உம்மத்தில் நிறைய நபர்கள், நிறைய மக்கள் அதை தவறாக எடுத்துக்கொண்டு அந்த நாளை துக்கம் அனுசரிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றளவு நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாத்தினுடைய கொள்கை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள்ல ஒன்று என்ன அப்படின்னா, தனக்கு எவ்வளவு நெருங்கிய நபர் இறந்தாலும் சரி 3 நாளைக்கு மேல துக்கம் அனுசரிக்கக்கூடாது. இதுதான் இஸ்லாத்தில் இருக்கிறது. குர்ஆனிலும் ஹதீஸிலும் இதை தான் நம்ம பார்க்கிறோம். மனைவியை தவிர தன்னுடைய கணவன் இறந்தால் 4 மாதம் 10 நாட்கள் அவர்கள் இத்தாவில் இருக்க வேண்டும், அவ்வளவுதான். இதுதான் இஸ்லாமியர்களுடைய கொள்கை, குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொல்லப்பட்ட விஷயம். ஆனால் இதை தாண்டி 1400 ஆண்டுகளாக ஒரு நபர் இறந்து விட்டார் அப்படின்னு சொல்லி அவர்களை துக்கம் அனுசரிக்கும் விதமாக பல ஆண்டுகளாக இந்த ஒரு நிகழ்வுகள் தொடருவது, இது இஸ்லாத்தில் எந்த இடங்களிலும் குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொல்லப்படாத ஒரு விஷயமாக இருக்கின்றது. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, நம்ம ஆரம்பமாக அடிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இதுதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தார் மீது நேசம் கொள்வது மூமினுடைய பண்பு, ஈமான்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஆனால் அது மிகவும் அதிகப்படியாக கொண்டு சென்று அதை இஸ்லாத்திற்கு புறம்பாக மாற்றுவது மிகப்பெரிய ஒரு தவறாக இருக்கின்றது. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் அனைவரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அவருடைய குடும்பத்தார் மீது நேசம் வைக்க வேண்டும். இஸ்லாமிய மார்க்கம் சொன்னதின் அடிப்படையில் நேசம் வைக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் தந்தரு புரிவானாக என பிரார்த்தித்து ஜும்மாவுடைய 2வது உரை நிறைவு செய்கிறேன். அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தகுஃபிருல்லாஹி லி வலக்கும் வலி சாயிரில் முஸ்லிமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.